அவ்வளோதான் விடிஞ்சிடுச்சு. நியூ இயர் லீவெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. 1 மணி ட்ரெயினுக்கு தான் இப்போ அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருந்தோம். டீ நான் தான் போட்டேன். அம்மாவுக்கு வந்து சுகர் இல்லாமல், அப்பாவுக்கு நாட்டு சக்கரை, எனக்கு வெள்ளை சக்கரை, பாப்பாவுக்கு பால் எல்லாம் காலையிலே ஆற்றிட்டு ரெடியாக கிளம்பிட்டு இருந்தோம். அம்மா போகிறப்ப எனக்கு ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்தாங்க. சரி இந்த நியூ இயர்லேருந்து 2 பேர் சேர்த்து வைங்க அப்படின்ட்டு. எனக்கு 500 ரூபா, பாப்பாக்கு 500 ரூபா கொடுத்தாங்க. சரி 2யுமே உண்டியல்லே போட்டுருங்கம்மா, நாங்கள் இதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். சரி அப்புறம் டைம் ஆயிடுச்சு, அதெல்லாம் அப்புறமா நீ போய் பார்த்துக்குவ அப்படின்ட்டு. காரில் வரப்போ தான் அவ்வளோ லக்கேஜ் ஏற்றி விட்ருவாங்க, அரிசி பருப்பு காய்கறின்ட்டு. சரி ட்ரெயினில் தானே போகிறோன்னு அப்போயும் விட்டு வைக்கல, எல்லாம் மூட்டை மூட்டையாக எனக்கு ஜாமான் வாங்கி கொடுத்து பரவாயில்ல எடுத்துகிட்டு போன்ட்டு என்னால் நடக்கவே முடியல பிளாட்ஃபார்முக்கு. அதனால் இந்த வண்டியை பிடிச்சிட்டு நாங்கள் ட்ரெயினுக்கு ரீச் ஆகிட்டோம். பஸ்ஸில் போகாததுக்கு மெயின் காரணமே அதுதான், லக்கேஜ்லாம் ஏற்ற முடியாது. ட்ரெயின்னா நம்ம ஓரளவுக்கு லக்கேஜ் ஏற்றிக்கலாம். அம்மாவும் எங்கள் கூட வந்து ட்ரெயின் ஏற்றி விட வந்தாங்க. அப்பா வந்து வெளியே போயிருந்தாரு, இல்லைன்னா அவரும் வந்திருப்பாரு. அம்மாவுக்கு மனசே இல்லை எங்களை விட்டுட்டு போகிறதுக்கு. அதனால தான் வச்சிருந்தது வருவேன்னு. பை. எனக்கு மனசுல ஏறிட்டா என்ன பாப்பா? சரி பால்கோவெல்லாம் இருக்கு சாப்பிடுங்க. இதுக்கு மேலே நின்றுட்டு இருந்தாங்கன்னா 2 பேரோட கண்டு உள்ள வாட்டர் டேங்க்கும் உடஞ்சிரும். அதனால தயவு செஞ்சு கிளம்புகின்ற மாதிரி இம்மா நீ கிளம்புமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு தயிர் சாதம் தான் கட்டி கொடுத்துருந்தாங்க. தயிர் சாதம் உருளைக்கிழங்கு. போகிற வழியில் நிக்கிக்கு ஒரு ஆன்ட்டி ஃப்ரெண்ட் ஆகிட்டான். அவங்க கூட விளையாடிட்டே வந்தான். பிளாட்ஃபார்ம் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஆட்டோக்காரர்ன்ட்டு கால் பண்ணி அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. ஆனால் அந்த லக்கேஜ் எப்படி தூக்கிட்டு போகிறதுன்னு நினச்சப்போ தெய்வம் மாதிரி ஒரு 2 பசங்க வாக்கிங் போன பசங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு வழியாக ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.